விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை எங்கள் அண்ணன் சீமான் உங்கள் முன்னால். பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான், அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். கத்தி கூட்டத்துக்கு பச்சை மட்ட தூக்கி வாரான். திராவிடத்தை பிச்சு எறிய காட்டா வாரான். சாதி மோகம் விட்டு ஒழிய கத்தி கத்தி செத்து வாரான். பத்து எரியும் நாட்டுக்குள்ள பச்சை மண்ண வீட்டு வாரான். அவன பேரன் வாரான், போர்க்களமாக்க போறான், அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் கடல் பல கடந்து படை பல நடத்தி உலகத்தின் பல்வேறு நாடுகளை வென்று மாபெரும் பேரரசை நிறுவிய நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அரசனக்கரசன் அருள்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திர சோழன் வாழ்ந்த மண்ணிலே நிற்கிறோம். ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்த முடியும் என்று உலகிற்கு முதலாக சொன்ன நம்மிடம் முன்னவன். எத்தனையோ மன்னர்கள் இருந்தார்கள், ஆனால் அவனுக்கு மட்டும்தான் பெருவளத்தான் என்று பெயர் வந்தது. அந்த கரிகால் பெருவளத்தான் கால் வதித்த மண்ணிலே நிற்கிறோம். என்னரும் பெற்றோர்களே, என்னிலும் இடைய என் தம்பி தங்கைகளே, இது மற்ற கட்சிகளுக்கு வழக்கம் போல ஒரு தேர்தல் களம் உள்ள உங்கள் பிள்ளைகள். எங்களுக்கு இது புரட்சிகர ஒரு அரசியல் போர்க்களம். போர் என்பது ரத்தம் சிந்துகிற அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத ஒரு போர். அந்த போரைத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்தில் இந்த களத்தில் 10 ஆண்டுகளாக செய்து வருகிறோம். எதற்காக என் இன சொந்தங்கள், எங்களுடைய உறவுகள் இழந்த உரிமைகளை மீட்க காக்க, இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க, என் நிலத்தின் வளத்தை, என் மக்களின் நலத்தை காக்க, இதை பிறவி கடமையாக எடுத்து வரலாறு தந்த பெரும்பணியாக இதை செய்து வருகிறோம். நீங்களே அறிவீர்கள், நம்மிடத்தின் நிலத்தின் வளம் எல்லாம் இந்த நாட்டில் எல்லாருக்கும் பொதுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என்றால் இந்திய துணைக்கண்டத்தில் 81 விழுக்காடு நிலக்கரி நம் தாய் நிலத்தில் தான் இருக்கிறது. அதை குறிவைத்து 65,000 ஏக்கரை ஆக்கிரமித்து விளை நிலங்களை பறித்து வீட்டு மனைகளை பறித்து நம் வாழ்விடத்தை பறிகொடுத்தது, வளங்களை பறிகொடுத்தது நாம். வேலை வாய்ப்பு அவனுக்கு என்று 60,000 ஏக்கரை எடுத்து பழுப்பு நிலக்கரி மின்சார உற்பத்தி. நம் நிலம் எல்லாருக்கும் நம்முடைய வளம். நரிமணம் பெட்ரோல் நிலம் வளம் நம்முடையது, ஆனால் பயன்பாடு எல்லாருக்கும். அணு உலை இருப்பது நமது நிலத்தில். உற்பத்தி செய்யப்படுகிற மின்சாரம் எல்லாருக்கும். வெடித்தால் பேரழிவும் சாவும் நமக்கு. இப்படி ஒவ்வொன்றும் மீத்தேன் ஈத்தேன் என் நிலத்தில் இருந்து எடுக்கப்படுகிறது. எனக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும். ஆனால் ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் புதுமையாக இருக்க வேண்டும். என்னுடைய நிலத்தின் வளம் எல்லாருக்கும், அவரவர் நிலத்தின் வளம் அவரவருக்கு மட்டுமே என்றால் எங்கே இறையாண்மை, எங்கே தேசப்பற்று, எங்கே தேசிய ஒருமைப்பாடு என்பதை தன்மானமிக்க ஒவ்வொரு தமிழ் மகனும் எழுப்பி பார்க்க வேண்டும். காவிரி நதிநீர் எனக்கே, முல்லை பேரியாற்று நதிநீர் உரிமை எனக்கே என்று கன்னடர்களும் மலையாளியும் நிற்கிறார்கள். அப்படி ஒரு மகன் நான் வந்து நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எனக்கே என்று நின்றால் எங்கே இருக்கும் இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கர்நாடகாவிலே
ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சி ஒரு சொட்டு தண்ணீர் காவிரியில் தமிழர்களுக்கு தர முடியாது என்கிறது. அந்த காங்கிரஸை வெல்ல வைக்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகாவுக்கு சென்று 1.25 கோடி தமிழர் மக்களினுடைய 1.25 கோடி தமிழ் மக்கள் அவர்கள் வாக்கை காங்கிரசுக்கு செலுத்துங்கள் என்று வாக்கு சேகரித்து வெல்ல வைக்கிறார். வென்றால் அவன் தண்ணி தர மாட்டான் தெரியும், வென்றால் அவன் மேகதாதிலே அணை கட்டுவான் தெரியும். தன் நில மக்களின் உரிமையை பார்க்கிற தர மறுக்கிற ஒருவனுக்கு இவர் போய் வாக்கு சேகரித்து வருகிறார். வந்தான், ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு இல்லை என்கிறார். உண்மையிலேயே இந்த மண்ணின் மக்களின் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவர், இந்த நாட்டு மக்களின் நலனின் மீது அக்கறை கொண்ட தலைவர், தன்மானமிக்க தமிழ் மக்களின் மானத்தின் மீது அக்கறை கொண்ட தலைவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு இல்லை என்றால் உன்னோடு கூட்டுமில்லை, உனக்கு தேர்தல் நிற்க சீட்டுமில்லை என்று வெளியேறி இருந்தால் அது நல்ல தன்மானமிக்க தலைமைக்கு அழகு. மறுபடி கெஞ்சி கெதறி அவனை ஈர்க்க வைத்து 21 தேர்தலில் 25 இடம், 26 தேர்தலில் 29 இடம் கூடுதலாக ஒரு மாநிலங்களவையும் கொடுத்து தக்க வைக்க வேண்டிய தேவை என்ன? காவிரி நதிநீர் உரிமையை தர மறுத்ததாலையா? கச்சத்தீவை எடுத்து கொடுத்து எடுக்க மறுப்பதாலையா? ஈழதாயகத்தில் நம் உயிர் சொந்தங்களை கொத்து கொத்தாக கொன்று ஒரு தேசிய இனத்தின் தனித்த சுதந்திர தாயகத்தை அந்த கனவை அளித்ததாலையா? எதற்காக? எதற்காக? எல்லா உரிமையும் பறித்தவன் காங்கிரஸ், பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா கர்நாடகாவை ஆளும்போது மட்டும் தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது என்றுதான் சொல்லுவான். ஒரு சொட்டு தண்ணீர் நமக்கான உரிய நீரை தர மறுக்கிற இவர்களுக்கு எப்படி நாம் ஓட்டு செலுத்துவது? அப்போ நம் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவர்களுக்கு நாம் வாக்கை செலுத்தினால் உண்மையிலேயே தன்மானமிக்க இனக்கூட்டம் தானா என்பதை எண்ணி பாருங்கள். நாம் தான் மானத்திற்காக உயிரை விட்ட மக்களா? நாம் தான் மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரி நின்று வல்வ பெருமகனார் நம்ம இனத்திற்குத்தான் எழுதினானா? எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்று பாருங்கள். இங்கே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு விளைந்தால் இந்தியாவிற்கு பஞ்சம் இருக்காது, தஞ்சை விளைந்தால் தமிழ்நாட்டிற்கு பசி இருக்காது. ஆனால் முப்போகம் விளைகிற தஞ்சையில் நதிநீர் இல்லாது நாம் இன்றைக்கு வேளாண்மை செய்ய முடியவில்லை. காவிரியில் தண்ணி வந்தால் 3 வேளை விவசாயம் செய்வான். விவசாயம் செய்தால் மீத்தேன் ஈத்தேன் என்று விளைநிலத்தை பறித்து அதிலே இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் என்று இதை எடுக்க முடியாது. இப்போ காவிரி படுகையில் மீத்தேன் இருக்கிறது, கங்கை படுகையில் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஏன் அங்கே மீத்தேன் எடுக்கவில்லை? ஏன்? ஏனென்றால் அங்கே நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன், அந்த மண்ணின் மகன், அவனே ஆளுகிறான், அவனே ஆளுகிறான். அறிவு சமூகமே, மாட்டு சாணியில் இருந்து எவ்வளவு வேணாலும் மீத்தேன் ஈத்தேன் பயோகேஸ் எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற இருக்கிற போது, நிலை இருக்கிற போது எதற்காக என் தாயின் மண்ணை, என் பூமி தாயின் ஈரக்குலையை அறுக்கிறீர்கள் என்பதுதான் எங்கள் கேள்வி. உங்கள் மகன் ஆட்சிக்கு வந்தால் இதே மீத்தேனை எடுப்பேன், இதே பயோகேஸை எடுப்பேன், இதே எரிகாற்றை எடுத்து உங்களுக்கு தருவேன். ஆடு மாட்டு கழிவில் இருந்து, மக்கிய இளதலி கழிவில் இருந்து மீத்தேனை எடுத்து உங்களுக்கு தருவேன், தடையின்றி தருவேன். என் தாயின் ஈரக்குலையை அறுக்க மாட்டேன், என் மண்ணை தோண்ட மாட்டேன். ஒரு அறிவு சமூகம் செய்கிற வேலையா? சொல்லுங்கள், சொல்லுங்கள். தம்பி தொழில்துறை அமைச்சர் சொல்லுகிறார், மீத்தேன் ஈத்தேன் எடுப்பது, நிலக்கரி எடுப்பது தவிர்க்க முடியாதது என்கிறார். ஏன்? இது தீர்ந்து விடுகிற வளம். மீத்தேன் ஈத்தேன் இடத்திலே, நிலக்கரி எடுத்த இடத்திலே, அணுலை வெடித்த இடத்திலே மறுபடி மக்களை குடியேற்ற முடியாது. போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை எங்கே மறுகுடியேற்றம் செய்துவிட முடியும். ஆனால் மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்தில் எதற்கும் அந்த நிலம் பயன்பட முடியாது. நிலம், பூமி என்ற ஈரக்குலை, இதயம், சிறுநீரகத்தை எடுத்து விட்டால் உன் உடலில் என்ன இருக்கும்? அப்படித்தான் என் பூமி தாயில். உங்களுக்கு புவி வெப்பமாகிறது என்கிறார்கள், பருவநிலை மாறுகிறது என்கிறார்கள். காரணம் இவர்கள்தான், இவைதான். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் மக்கி போன எரிபொருள்களை எடுத்து அதை பயன்படுத்துறதெல்லாம் அதிகமாக காற்று மாசுபடுகிறது. அதனால் தான் புவி வெப்பமாகிறது. அறிவு சமூகமே, கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த நிலமே, கற்றுக்கொண்டிருக்கிற என் உயிர் தம்பி தங்கைகளை கவனியுங்கள். இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, இந்த மீத்தேன் ஈத்தேன், மீத்தேன் ஈத்தேனின் பயன்பாடு மிக மிக குறைவு, அதனுடைய வாழ்நாள் மிக மிக குறைவு. ஆனால் காற்று மாசுபடுவதற்கும் புவி வெப்பமாவதற்கும் 60 விழுக்காடு காரணம் இந்த மீத்தேன் ஈத்தேன் தான். இயற்கை எரிகாற்று இருக்கும் போது எதற்காக
நீங்கள் வலுக்கட்டாயமாக தீர்ந்து விடுகிற வளத்தை தோண்டுகிறீர்கள். நிலக்கரி எடுத்துக்கொண்டே போனால் தீர்ந்து விடும். எது தீராது? காற்றாலை மின் உற்பத்தி. எது தீராது? சூரிய ஒளி மின் உற்பத்தி. எது தீராது? கடல் நீர், கடல் அலையில் எடுக்கிற மின் உற்பத்தி. அது தீராது என்கிற போது, இயற்கைக்கு சூழ்நிலைகளுக்கு எந்த கேடும் இல்லாத போது அங்கு செல்லாமல் ஏன் இந்த நிலக்கரி, இந்த மீத்தேன், ஈத்தேன் இதை கட்டிப்பிடித்து அழுகிறீர்கள்? இவர்களினுடைய திட்டத்தை பாருங்கள். அணு உலை அரசிடத்திலே, அனல் மின்சாரம் அரசிடத்திலே. எது நாட்டுக்கு கேடோ, நிலத்தின் வளத்தை கெடுக்குமோ, மக்களின் நலத்தை கெடுக்குமோ, அதையெல்லாம் அரசு தன்னகத்தை வைத்திருக்கும். எது சூழியலுக்கு கேடு இல்லையோ, காற்றாலை, சூரிய தகடு, இதையெல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கும். தாரை வார்த்து எப்படி கொடுக்கும்? பலாயிரக்கணக்கான விளைநிலங்களை பறித்து கொடுக்கும். அறிவு இருக்கிறவன் செயலா பாருங்கள். விளைநிலங்களின் வளங்களே நாட்டில் குறைவு. இந்தியா 150 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்கு செல்போன் கொடுக்க, கார் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறது. 100 கோடி மக்களுக்கு நீரும் சோறும் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறதா என்றால் இல்லை. பறக்கிறதை பற்றி கவலைப்படும், பசியோடு இருக்கிறவன் பற்றி கவலைப்படாது. காரிலே விரைந்து போறவனை பற்றி கவலைப்படும், காருக்குள்ளே இருக்கிறவனுக்கு பசிக்கிறதை பற்றி கவலைப்படாது. இது அறிவுள்ள சமூகம் சிந்திக்கணும். இப்ப என்ன செய்யலாம்? தீராத வளத்திற்கு வா, இயற்கைக்கு கேடில்லாத வழக்கத்திற்கு வா. உன் மகனும் மின் உற்பத்தி செய்வேன். சூரிய ஒளியில், காற்றாலையில், கடல் அலையில் மின் உற்பத்தி செய்வேன். சூரிய ஒளி தகடுகளை பதிக்கிற போது விளைநிலங்களை பறிக்க மாட்டேன். இவர்களைப் போல என்ன செய்வேன்? எந்த வீட்டு கூரையானாலும் மேற்கூரை சூரிய தகடு இருக்க வேண்டும். சாலையில் டிவைடர் பிரிக்கிற இடத்தில் போடுவேன். எந்த இடம் மலை முகடுகள், எது கரடு, எங்கெங்கே விளைநிலத்திற்கு பயன்படாத கரட்டு காடுகளில் இங்கே என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே வராது, ஆடு மாடுகள் பண்ணையை உருவாக்குவேன். மேலே காற்றாலை, ஆடு இங்கே மேயும், மேலே சூரிய தகடு. ஒரு நிலத்தை 3 பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவேன். நான் படமாக போட்டு காட்டியிருக்கிறேன். வேண்டுமானால் நாளை தஞ்சையில் வேணால் போட்டு காட்டுகிறேன் பார் எப்படி செய்கிறேன் என்று. ஏன் இதை சிந்திக்கிறேன்? இது என் நிலம், இது என் தாயின் மடி, இது என் மக்கள். இந்த ஒரு நிலம் தான் எனக்கு இருக்கிறது. இமயவரை பரவி இருந்த நான் காலடியில் குறுகி நிற்கிறேன். இந்த நிலத்தையும் இழந்தால் நிற்க இடமில்லை. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். கடைசியாக இந்த இடத்தையும் இழந்துவிடக்கூடாது. ஏற்கனவே ஒரு தாயகத்தை இழந்த மகன் என்பதால், இந்த வலியை சுமந்து நிற்பவன் என்பதால் இதை சொல்லுகிறேன். என் அன்பு சொந்தங்கள், அருமை பெற்றோர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வந்த பிறகு கணக்கில்லாத மாட்டு பண்ணைகளை நான் உருவாக்குவேன். மாடு ஆடு வளர்த்தல் அதை அரசு பணியாக மாற்றுவேன். வேளாண்மை செய்வதை அரசு பணியாக மாற்றுவேன். நான் அறிவார்ந்த பெருமக்களே, நான் சொல்லுவதை கேட்டு எல்லோரும் சிரிக்கிறார்கள். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில்கேட்ஸ் 2,70,000 ஏக்கரில் விவசாயம் செய்கிறான். அமேசான் உரிமையாளன் பல லட்சக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் செய்கிறான். அவனிடத்திலே கேட்டார்கள், நிலையான பொருளாதாரமும் எல்லாருக்கான வேலையும் அங்குதான் இருக்கிறது. இது என் கனவல்ல, இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த அறிவாசான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு. விவசாயத்தை அரசு பணியாக மாற்ற வேண்டும் என்று. எப்படி சொல்கிறார்? ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் நிலங்களை அரசு தன்வயத்தில் வைத்துக் கொண்டு வேளாண்மை அரசு பணியாக மாற்றி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து பொருளாதாரத்தில் மேம்படுத்த வேண்டும் என்கிறார். அவருடைய ஆசை நிறைவேறவில்லை. அவரை வாசித்து நேசித்த மகன் இந்த நிலத்தில் அதை நிறைவேற்றுகிறேன். என் உயிர் தலைவன் ஈழ விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த போது முதலில் செய்தது கூட்டு வேளாண் பண்ணைகளை உருவாக்கி அதிலிருந்து வருவாயை பெருக்கித்தான் போரை தொடங்கினார். இங்கே எல்லோரும் போற்றுகிற பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று வந்து திரும்பும் போது, நான் வேளாண்மையை அரசு பணியாக மாற்றப் போகிறேன், ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியாக மாற்றப் போகிறேன், வேளாண்மை என்பது தொழில் அல்ல, நம்முடைய பண்பாடு, வாழ்க்கை முறை, கலாச்சாரம் என்பதை முன்வைத்தார். அவர்கள் சொன்னதை அப்படியே நான் போட்டு காட்டுகிறேன். அவர்கள் நிறைவேற்றாத கனவை பின்னாடி வந்த நான் நிறைவேற்றுவேன் என்கிறேன். இதில் ஆடு மாடு மேய்க்க சொல்லிவிட்டான். நீ மேய்க்காத, நான் மேய்ச்சுக்கிறேன். ஆனால் சாராயம் குத்தி கொடுக்கிறதை நீ அரசு வேலையாக்கினவர், அதை விட சாப்பாடு போடுகிற விவசாயத்தை அரசு வேலையாக்குவது ஒன்றும் அது ஒன்றும் அசிங்கம் ஒன்றும் இல்லை. மாட்டு கழிவுல இருந்து மாட்டு சாணத்தின் எல்லோரும் இயற்கை உணவை விரும்புகிறீர்கள், ஆர்கானிக் ஃபுட்டு வேணுங்கிறீர்கள், இயற்கை விவசாயம் என்கிறீர்கள். விவசாயமே இயற்கை தானே என் உடன் பிறந்தவனே. பிறகு ஏன் இயற்கை என்பது ஒட்டிச்சு செயற்கை விவசாயத்துக்கு வந்து விட்டான். ரசாயன உரத்திற்கு, நச்சுக்கொல்லி மருந்துகளுக்கு வந்து விட்டான். அதை மாற்றும் போது இயற்கை விவசாயம் என்கிறான். ஆடு மாட்டு சாணம் இல்லாமல் எங்கே இயற்கை உரம்? உனக்கு
மாட்டு சாணம் இல்லாத இயற்கை உரம் எது? இந்த பைத்தியங்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு நீ நிக்கிறியே, என்ன கொடுமவர் என்னவர்? உன்னை குடிக்க வச்சு தாய் தங்கச்சி தாலி அறுத்து அரசு நடத்துதுடா. சாராய பொருளாதாரம் 50,000 கோடி, பால் பொருளாதாரம் 3 லட்சம் கோடி. உன் மகன் பால் பொருளாதாரத்துக்கு போறேன் என்கிறேன், நீ சாராய பொருளாதாரத்திற்கு நிற்கிறாய். அதை மூடு, இதை திறப்போம். அதை மூடு. உனக்கு மது 5000 10,000 ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக நாம் வேளாண்மை செய்ய தொடங்கிய காலத்திலிருந்து நம்மோடு வந்தது பனம்பால். அந்த கல்லுங்கிற சொல்லை தூக்கிட்டு பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பாலை திறப்போம். டாஸ்மார்க்கை மூடுவோம், மூடுவோம் டாஸ்மார்க்கை. கல்லு குடிச்சு செத்தவன் இல்லை, சொத்தம்பட்டை வித்தவன் இல்லை, எந்த தங்கை தாயும் தாலி எடுத்தது இல்லை. அதனால் மது மது என்று சொல்லை ஒருத்து பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாயரை திறப்போம். இங்கே மாற்று மின்பெருக்கத்திற்கும் காற்றாலை உற்பத்தியை, சூரிய ஒளி உற்பத்தியை அரசு தன்மையப்படுத்திக் கொண்டு உற்பத்தி செய்து தடையின்றி உனக்கு ஒரு நொடி நேரம் தடையின்றி மின்சாரம் அணையாமல் தருவேன், கட்டணத்துக்கு தருவேன். இலவசம் என்பதை மறந்துவிடு. அந்த சொல்லே என் ஆட்சியில் இருக்க மறந்துவிடு. ஏன்? ஆறுதலால் காயங்கள் ஆறாது, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய சொல் இலவசம் என்கிறார் தவ திருக்குன்றக்குடி அடிகளார். அந்த இலவசத்தை ஒழிப்பேன். இலவசம் கொடுக்கிற இந்த அயோக்கியர்களை அறவே ஒழிப்பேன், அறவே ஒழிப்பேன், அறவே ஒழிப்பேன். எங்கிருந்து கொடுக்கிறாய்? இலவசம் தருகிறாய், எங்கிருந்து கொடுக்கிறாய்? ஐயா ஸ்டாலின் 8000 டோக்கன், வீடு வீடுக்கு 8000 டோக்கன். ஐயா எடப்பாடி 10,000 டோக்கன். என்ன டோக்கன்? தேட்டரில் இருக்கிறிய டோக்கன் கொடுத்து டிக்கெட் கொடுத்துக்கிறிய. என்ன நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களா நீங்க? நாட்டை ஆளுகிற தகுதி பெற்ற தலைவர்களா நீங்க? ஒரு நாட்டை ஆளுகிற தலைவன் எப்படி இருக்கணும்? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ஏன் இறை என்று வைக்கப்படுது? இறைவனை போல ஆட்சி செய்யணும். இந்த சாதிக்கு ஆட்சி, இந்த மதத்துக்கு ஆட்சி இல்லை. கேட்கும் திறனுள்ளவன் கேட்பான். எனக்கு வேலை கொடு, எனக்கு நீர் கொடு, எனக்கு சோறு கொடு என்று கேட்பான். அவனுக்கும் கொடுக்க வேண்டும். கேட்காத, கேட்கும் திறனா கேட்க திறனற்ற உயிர்கள், மரம், செடி, கொடி, ஆடு, மாடு, கொக்கு, குருவி எல்லாவற்றுக்கும் இறைவன் வேண்டியதை கொடுப்பான் என்று நம்புகிறோம். அப்படி ஒரு ஆட்சியை செய்யணும். மரத்துக்கு வேண்டியதும் இறைவன் கொடுப்பான், வண்டுக்கு வேண்டியதும் கொடுப்பான், பூச்சிக்கு வேண்டியதும் கொடுப்பான், புழுவுக்கு வேண்டியதும் கொடுப்பான். அவன்தான் இறைவன். அப்படிப்பட்ட ஆட்சியை செய்கிறவனுக்கு பேர் தான் இறைவன். அப்படி இருக்கணும். இந்துக்கு ஒரு கட்சி, இஸ்லாமுக்கு ஒரு கட்சி, கிறிஸ்தவருக்கு ஒரு கட்சி, கள்ளருக்கு ஒரு கட்சி, தேவேருக்கு ஒரு தேவேந்திர கட்சி, வன்னியருக்கு ஒரு கட்சி. எப்படி போன தமிழங்கையில இருக்கும் வெறும் குச்சி. என்ன இருக்கு உனக்கு? என்ன இருக்கு உனக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? சாதி அரசியலானால் சகோதரத்துவம், சமத்துவம் செத்து போகும். மதம் அரசியலானால் மனித நேயம் செத்து போகும். பணம் அரசியலானால் மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும். கேடுகட்ட பணநாயகம் சிரிக்கும், சிரிக்கும், சிரிக்கும். பணமே அரசியலானால் மக்களுக்கான சேவை என்பது செத்து போகும். அந்த முதலீட்டாளன், பணத்தை முதலீடு செய்கிற வேட்பாளனின் லாப தேவை இருக்கும், மக்கள் சேவை இருக்காது. பணம் அரசியலானால் பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். இதை தெரிந்து கொண்டு தேர்தல் களத்திலே நீ தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனைப் போல இருந்த ஆட்சி செய்கிறவன் தான் இங்கே தேவைப்படுகிறான். இங்கே மதத்தை காப்பாற்ற போராடுகிறார்கள் உங்கள் பிள்ளைகள், எங்கள் மலையை காப்பாற்ற போராடுகிறோம். இவர்கள் காசு வைத்து விட்டு போக வேண்டும், கார் வைத்து விட்டு போக வேண்டும் பிள்ளைகளுக்கு என்று நினைக்கிறார்கள். நாங்கள் சுவாசிக்க நல்ல காத்தை வைத்து விட்டு போக வேண்டும் என்று கவலைப்படுகிறோம். இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கத்தை வைத்து விட்டு போக துடிக்கிறார்கள். நான் அந்த பிள்ளைகளுக்கு தண்ணீரை வைத்து விட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறேன். இவர்கள் சொத்து சுகத்தை சேர்த்து வைத்து விட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறார்கள். நான் என் பிள்ளைகளுக்கு சாப்பிடுற சோறு நஞ்சில்லாமல், நஞ்சில்லாத சோற்றை வைத்து விட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறேன். நஞ்சில்லாத உணவு, அதுவே என் கனவு என்றார் என் அப்பா நம்மாழ்வார் அவர்கள். அருமை பெற்றோர்களே, என்னினும் இல்லை என் தம்பி தங்கைகளே, தஞ்சையிலே 100 பேருக்கு 90 பேர் சிறுநீரக பழுதாகி சாகிறார்கள் என்றால் காரணம் என்ன? மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எடுத்ததால் யுரேனியம் நம் நீரிலே கலந்து விட்டது. நாம் வேளாண்மை செய்து பிழைக்க முடியும். இங்கே என்ன நடக்கிறது என்றால், மண்ணிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புதைந்த மரம், செடி, கொடிகள் மக்கி அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாகிறது. அதுதான் நிலக்கரி. அந்த கரியின் வெடிப்புக்குள்ளே காற்று போய் சேர்ந்து கொள்கிறது. அந்த காற்றுக்கு பேர் தான் என் உடன் பிறந்தவனே மீத்தேன்.
பயோகேஸ். அந்த காற்று தான் நம்ம பயன்படுத்துகிற எரிகாற்று. அது மாட்டுச்சாணியிலே இருக்குது, போதுமானவருக்கு இருக்குது. எத்தனை லட்சம் டன் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அதை இந்த கரியை, இந்த காற்றை எடுக்க ஒரு குழாயை நீ பார்க்கிறாய், மீத்தேன் குழாய். ஆனால் உனக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத பல ஆயிரம் கிளை குழாய்களை அனுப்புவான். எத்தனை ஆயிரம் அடிக்கு? 1000 அடிக்கு. 1000 அடிக்கு கீழே போய் உறிஞ்சி உறிஞ்சி தண்ணீரை வெளியே வீசினால்தான் காற்றை உறிஞ்ச முடியும். இந்த தண்ணீரை எடுத்து வெளியே ஊற்றி கொண்டே இருந்தார். கடலின் நீர்மட்டத்திற்கு குழாய் போகும்போது கடல் நீர் இதுக்குள்ளே வரும். இந்த கடல் நீரை உறிஞ்சி வெளியே ஊற்றும் போது நிலம் உப்பளமாகிவிடும், விளைநிலமாக இருக்காது. இந்த உப்பு நீர் உள்ள வந்தா அந்த தண்ணீரை எடுத்து என் தாய் தந்தை என் அண்ணன் தம்பி குடிக்கும் போது அது சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு சாவை எதிர்கொள்ள வேண்டியது வருகிறது. இந்த நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். நான் ஓட்டு கேட்க வந்திருந்தால் இதை பேசியிருக்க மாட்டேன். நாட்டை காக்க வந்ததால் இதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் வாக்கை பற்றியே கவலைப்படுபவன் உன் வாழ்க்கை பற்றி சிந்திக்க மாட்டான், கவலைப்பட மாட்டான். நான் உன் வாக்கை பற்றி கவலைப்படவில்லை. நீ போட்டா போடு, போடலைனா போ. எனக்கு உன் வாழ்க்கை பற்றி தான் நான் கவலைப்படுகிறேன். எனவே என் அன்பு தம்பி தங்கைகள் சிந்திக்கணும். இப்போ நான் சொல்லிட்டேன், மாற்று நீ வந்தா என்ன செய்வாய் சீமான்? நான் மாற்று மீத்தேனி எடுப்பேன். மாடு ஆடு சாணத்திலிருந்து மக்கிய கழிவிலிருந்து எடுத்து, சிங்கப்பூர் வெறும் மக்கிய மரக்கழிவிலிருந்து தான் மீத்தேன் எடுக்கிறது. எத்தனை முறை இவர்கள் சிங்கப்பூருக்கு போனார்கள் உங்களுக்கு தெரியாத? இதே மயிலாடுதுறையில் என் தம்பி வீட்டில் எடுக்கிறார். நான் போட்டு காட்டின படத்திலே ஒரு தங்கச்சி அவன் வீட்டில் மாட்டுச்சாணிலிருந்து, ஒரு தம்பி அவன் வீட்டில் மாட்டுச்சாணிலிருந்து, அவன் வீட்டில் எடுக்கிறான், நான் நாட்டில் எடுக்கிறேன். தட்ஸ் ஆல். ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, வீட்டுக்கு ஒரு பசுமாடு. ஐயா கருணாநிதி வந்தார், வீட்டுக்கு ஒரு ஆடு பசுமாடு. வந்தாங்க, வீட்டுக்கு ஒரு நாட்டுக்கோழி. ஏன் என்று கேட்டேன். ஆடு மாடு நாட்டுக்கோழி வளர்த்தால் வீட்டில் வறுமை ஒழியும் என்றார்கள். அதே தான் வைத்தியங்களே நானும் சொல்றேன். ஆடு மாடு நாட்டுக்கோழி வளர்த்தால் வீட்டில் வறுமை ஒழியும் என்றால் அதே நாட்டில் நான் வளர்த்தால் நாட்டின் வறுமை ஒழியும். தட்சாலி வரான அவ்வளவுதானே, இவ்வளவுதானே. வேலை இல்லை, வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும். இந்த பைந்தமிழன் ஆட்சியிலே எழுதி வச்சுக்க. நீ சோலைவனம் பொண்ணு விளைகிற நஞ்சை நிலத்தில் இருந்து, என் தஞ்சை நிலத்திலிருந்து நீ வறண்ட பாலைவன நிலத்திற்கு வேலைக்கு செல்கிறாய். வெட்கக்கேடு, அவமானம். நீ இங்கேயே இரு, உன் வாழ்விடத்திலே உன் உடன் பிறந்தவன் அரசு பணியை தருகிறேன். தென்னை இருக்கிறது, தென்னையிலிருந்து போறண்டா இண்டஸ்ட்ரி, அங்கே போறண்டா தொழிற்சாலை, அரசு வேலை. நீ வாடா, தென்னையிலேருந்து தேங்காய் எடுப்போம், தேங்காய் எண்ணெய் எடுப்போம், தேங்காய் பால் எடுப்போம், தேங்காய் மிட்டாய் தேர்ப்போம், தேங்காய் புண்ணாக்கு தேர்ப்போம், ஈக்கி மாறு கட்டுவோம், தட்டி பண்ணுவோம். எல்லாம் தொழிற்சாலை. மாதம் மாதம் உனக்கு சம்பளம் தாரேன். ரொம்ப சம்பளம் எதிர்பார்க்காத, 10,000 தாரேன். செலவு நீ கட்டு பார்ப்போம். ஏன் உனக்கு என்ன செலவு? பாரா சட்டம் போடுறேன்டா. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். முதல் சட்டம், முதல் கையெழுத்து. நீ உலகத்தரத்திற்கு உன் பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன். அரசின் பொறுப்பு, கடமை. நீ வெளியே காசு மிச்சம், ₹1 கட்டணம் இல்லை. வேற என்ன? வைத்திய செலவு, மருத்துவம். முதலமைச்சருக்கு, பிரதம அமைச்சருக்கு, குடியரசுத் தலைவருக்கு என்ன மருத்துவம் நான் கொடுக்குறேன். உலகத்தரத்திற்கு உனக்கு கொடுக்குறேன். மன்னார்குடியிலே கொடுக்குறேன். இந்த எங்க ஐயா மனிதநேய மருத்துவர் இருக்கிறார், அவருக்கு முன்பாக சொல்றேன். ஏன்? நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன். இந்த மண்ணை, இந்த மக்களை பேரன்பு என்று நேசிக்கிறேன். ஏன்? ஒட்டுமொத்த தமிழ் பேரினத்தையும் தன் உயிராக நேசித்த தலைவன் பிரபாகரனின் மகன் நான் நேசிப்பேன். ஏன்? என் தாய் பேரன்பின் தாய், என் தாய் பேரன்பின் தாய். அவள்தான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றாள். அவள்தான் பகுத்துண்டு பல் உயிர்கள் என்றாள். அவள்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றாள். அவள்தான் பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கடா மக்களை என்று அவள்தான் சொன்னாள். அவள்தான் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன். அவள்தான் காக்கை குருவி எங்கள் சாதி என்றாள். என் தாய் தமிழ் தாய், பேரன்பின் தாய். அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது, பகைத்தால் மிச்சம் வைக்க தெரியாது. இதுதான் என் தாய் தமிழ் தாய். அந்த தாயின் பிள்ளைகளடா நாம். உலகந்தழிவை நேசித்து நிற்கிற நாம் உள்ளவனை நேசிக்க மாட்டோமா? நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. கட்டணம் இல்லாமல் உன் மகன் 1 தந்தருவேன். 3: கல்வி, மருத்துவம், தூய குடிநீர். இவை 3ஐயும் தரமாக, சரியாக, சமமாக உனக்கு கட்டணம் இல்லாமல் தருவேன். மீது எல்லாவற்றையும் காசு வாங்கிட்டு தான் தருவேன்.
இலவசம்ங்கிறது எதையும் தரமாட்டேன், எதையும் தரமாட்டேன். படிக்க வைப்பேன், படிப்புக்கேற்ப வேலை கொடுப்பேன், வேலைக்கேற்ற சம்பளம் தருவேன், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை தருவேன். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தருவேன். மாட்டு பண்ணையில் மாட்டு மடுவில் பால் கறக்கிறதுக்கு படித்தவன் தேவையில்லை. எத்தனை லட்சம் டன் பால் கறந்திருக்கிறேன் என்பதை கணக்கிட படித்தவன் தேவைப்படுகிறான். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. நீ கவலையே படாத. மாட்டு பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம், மாட்டுக்கறியில் மிகப்பெரிய பொருளாதாரம், ஆட்டுக்கறியில் ஆட்டுப்பாலில், எருமைக்கறியில் எருமைப்பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம். அட உனக்கு ஒன்றும் இல்லை, எருக்களஞ்செடி இருக்குல்ல, எருக்களஞ்செடியில் ஒரு நூலை எடுத்து தயாரிக்கிற பட்டு தான் உலகத்திலே விலை உயர்ந்த பட்டு. உலகத்திலே விலை உயர்ந்த பால் கழுதப்பால் தான். நான் கழுத வளர்க்கிறேன், நீ கவலைப்படாத. நான் கழுத பண்ண வச்சு கழுத வளர்ப்பேன். கழுதப்பாலில் தயாரிக்கிற பாலாடை கட்டி தான் இந்த சீஸ் தான் உலகத்திலே விலை உயர்ந்தது. நம்மளால ஏற்றுமதி செய்ய முடியாத எல்லா வளத்தையும் வச்சுக்கிட்டு ஏண்டா வயிறு நிறைய பசி, வீடு நிறைய வறுமை இருக்கு, ஏண்டா 1500க்கு நம்ம ஆத்தாப்ப கையேந்தணும்? ஏன் தெரியுமாடா? மண்ணை மக்களை நேசிக்காத இந்த தருதலைகள்கிட்ட நாட்டை கொடுத்துட்டோம்டா. அதான்டா பிரச்சனை. ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் வெறும் கடலை மட்டும் வைத்துக்கொண்டு, நமக்கும் தான் கடல் இருக்கு, நிலம் இருக்கு, வளம் இருக்கு, கரும்பு இருக்கு, வாழை இருக்கு, தென்னை இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கோழி இருக்கு, எல்லா வளமும் இருந்து வீடு நிறைய வறுமை இருக்கையே, வயிறு நிறைய பசி இருக்கையே. சிங்கப்பூர்ல அது இல்லையே, வெறும் கடல். ஏன்னா அவன் நிர்வாகத்தில் ஊழல் லஞ்சம் இல்லை. இங்க எல்லா வளமும் இருந்து ஊழல் லஞ்சம் இருக்கு. அதனால நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை. நீ திருப்பி எழுது. உலக சரித்திரத்தை மாத்து, நம்மளை திரும்பி பார்க்க வை. திமுக வெல்வது செய்தி. அவர் ஜெயிப்பார், மந்திரி ஆவார், நீ தோப்பாய், நீ தோற்று போனாய். ரெட்டையில ஜெயிக்கும், அவர் ஜெயிப்பார், எம்எல்ஏ ஆவார், மந்திரி ஆவார். ஆனால் அது வெறும் செய்தி. நின்றிருக்கார்கள், வென்றிருக்கார்கள், ஒரு மாறுதலும் இல்லை. 60 ஆண்டுகளாக ஆள் மாறுகிறது, ஆட்சி மாறுகிறது, ஆட்சி முறை மாறவில்லை. மாறி ஆண்டிருக்கிறார்கள், மாறி வாக்கு செலுத்தணும். வாழ்க்கை நிலை மாறல, இப்ப மாத்தணும். நீ திமுக வெல்வது ஒரு செய்தித்தாள்ல திமுக வெற்றி பெற்று விட்டது, அவ்வளவுதான். வழக்கம் போல ஒரு செய்தி, ஒரு சம்பவம். ஆனால் நாம் தமிழர் கட்சி, மனிதநேய மருத்துவர் நம்ம ஐயா மன்னார்குடியில் பாரதி செல்வன் வென்றார் என்றால் வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் ஓர் சாதனை. வாக்குக்கு காசு தரவில்லை, இலவச அறிவிப்புகள் இல்லை, காசு தரவில்லை. ஆக சிறந்த கருத்தை முன்னிறுத்தினார்கள், அவர்கள் கனவை முன்வைத்தினார்கள். கோடிகளை கொட்டவில்லை, தேர்தலில் உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தினார்கள். நின்றார்கள், தமிழ் பிள்ளைகள் நின்றார்கள். தன்மானமிக்க தமிழ் மக்கள் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி, சாராயம் பணத்தை புறந்தள்ளி, மான தமிழ் மக்கள் தூய அரசியல் உருவாக, நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினார்கள். ஏன் வேளாண் மண்டலம், விவசாயிகள் நிறைந்து வாழக்கூடிய நிலம், தஞ்சை நிலம். அந்த நிலத்தில் விவசாயி வெல்லாமல் எவன் வெல்வான் என்பதை நீ உலகத்திற்கு காட்ட வேண்டும். எத்தனாவது இடத்துல பெட்டியில நம்ம 2. முன்பெல்லாம் நாங்கள் 2வது பெட்டி 3வது பெட்டியில் எங்கள் வாக்கு இருக்கும். இன்று முதல் பெட்டியில் எங்களுடைய சின்னம் இருக்க காரணம் நீங்கள் தான். எளிய பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி 3வது பெரிய கட்சியாக்கி தனித்த அங்கீகாரம் பெற்ற ஒரு பெரிய கட்சியாக மாற்றினீர்கள். அதனால் தவிர்க்க முடியாமல் எங்களை முதல் பெட்டியில் வைக்கிறார்கள். எங்களுக்கு விவசாயிக்கு பின்னாடிதான் கை, சூரியன், ரெட்டலை எல்லாம் எங்களுக்கு எல்லாம். என் ஐயாவுக்கு 2வது இடத்துல, எனக்கு காரைக்குள்ள 2வது இடத்துல, என் பிள்ளைகள் பல பேருக்கு 1வது இடத்துல. ஏன் முதலிடத்தில் இருக்குன்னா, இந்த உலகத்திலே முதலிடத்தில் இருக்க வேண்டியவன் விவசாயிதான் என்பதற்காக உங்கள் எண்ணத்திலும் என் சின்னத்திலும் முதலிடத்தில் இருக்க வேண்டியவன் விவசாயி தான். எனவே என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், மாற்றம் என்பது இங்கே சொல்லல்ல, செயல். எதிலிருந்து மாற்றம்? எப்படிப்பட்ட மாற்றம்? ஊழல், லஞ்சம், உண்மை, நேர்மை மாற்றம். இலவசம்,
3 கட்சிகளும் இலவசம். 3 கட்சிகளும் இலவசம். 2000, 2000, 2500, 8000 டோக்கன், 10,000 டோக்கன். இந்த 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 இலவசத்திற்கு ஏலம் போடுவது மக்களின். நீங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போர்வை சமுக்காலம் வந்து கம்பளி ஏலம் விட வருவாங்க. காடா விளக்க வச்சுக்கிட்டு மந்தையில் பெரிய பாசத்தப்பாலாம் ஏலம் கேட்பாங்க. அப்போ ஏலதாரர் மதிப்பு 5 ரூபாய், ஒரு போர்வையின் மதிப்பு 5 ரூபாய். ஒருத்தர் 5 ரூபா 50 காசு, ஒருத்தர் 6 ரூபாய், இப்படி ஏலம் கேட்பாங்க. அது மாதிரி 2000 தமிழனின் மானம், தமிழனின் தன்மானம், மானம் வந்து 2000. இவர் சொல்றார் 2000. இன்னொருத்தர் வந்து 2500. உன் மானத்தை, உன் இனமானத்தை, உன் தன்மானத்தை 1000 2000க்கு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கான். நீ கோவப்படாம இருக்க. நான் உன் வீட்டில் திருடிட்டேன் 10 லட்சம் திருடிட்டேன், அம்மா நான் திருடிட்டேன், அதில் உங்க பங்கு இருந்தாங்க 10,000 கொடுத்தா வாங்குவியா விளக்கமா தலை அடிப்பியா? வாங்குவியா விளக்கமா தலை அடிப்பியா? அதை சொல்லு. சரி, அப்ப நீ ஏன் விளக்கமா தலை அடிக்காம 10,000 8,000 டோக்கன் வாங்கிட்டு இருக்க? நீ வீட்டில் திருடினதுக்கு 10,000 கொடுத்தா அடிப்ப, நாட்டில் திருடினதுக்கு 10,000 கொடுக்குற. நீ ஏன் அடிக்கல? நீ ஏன் அடிக்கல? ஏன் தடுக்கல? இப்போ நான் திருட போறேன், உங்க வீட்டுல திருட போறேன், அதுக்கு முன்மனமா ஒரு 2000 கொடுத்தா வாங்கிட்டு திருட அனுமதிப்பியா இல்ல வெரைட்டி வெரைட்டி அடிப்பியா? அப்புறம் ஏன் 2000 வாங்குற? ஏன் வாங்குற? வாங்கக்கூடாது, வாங்கக்கூடாது. வாங்கினால் கேட்கணும். வாங்கினால் இவன் ஏமாத்த வருகிறான். இங்க பாருங்க அண்ணன், உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாய் வாசல்ல இருக்கு, ஒரு திருட வர்றவன் ஏறி குதிக்கிறான், சுவர் ஏறி குதிக்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கு நாய். ரொம்ப துணிவா ஏறி குதிக்கிறானே, நம்ம வீட்டுக்காரருக்கு சொந்தக்காரா இருப்பான் இருக்குன்னு நினைக்குது. மறுபடியும் கொஞ்சம் வேகமா போறான், பின்னாடி போய் பார்க்குது, எம்ப துணிவா போறான், உண்மையிலே நம்ம வீட்டுக்காரருக்கு சொந்தக்காரனா தான் இருப்பான் இருக்கு, இவனை கடிக்க வேணாம் குறைக்க வேணாம்னு நினைக்குது. மறுபடியும் ஏறி குதிச்சு திருட போகும்போது திரும்பி பார்க்கறான், பார்த்துக்கிட்டே இருக்கு நாய். ஒருவேளை கத்தி யாரையும் கூட்டிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு இடுப்புல இருந்த எலும்பு துண்டை தூக்கி போடுறான். இதுவரை தன் வீட்டு சொந்தக்காரன் அவன் திருட வரல நல்லவன் நினைச்சது. என்னைக்கு எலும்பு துண்டை போட்டானோ அன்னைக்கு பாஞ்சு கடிச்சது இவன் நம்ம வீட்டு சொந்தக்காரன்ல திருட்டு பையன்ட்டு. இப்போ நமக்கு 1000 500 கொடுத்துட்டான்னா அவன் திருட போறான்னு காசை வாங்கிக்கிட்டு எவனவன் இலவசம் கொடுத்தானோ, எவனவன் ஓட்டு காசு கொடுத்தானோ அவனை தூக்கி ரோட்ல போட்டு ரோட்ல நின்று கத்திக்கிட்டு இருக்க மகனுக்கு நாட்டை கொடுத்துடணும், விவசாயிக்கு ஓட்டை போட்டு. இதுதான் நீ செய்ய முடியும். இலவசம் கொடுக்கட்டும், இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள்? எங்கிருந்து எடுப்பார்கள்? நரி நாட ஆள ஆசைப்படுது. நரி நாட்டால ஆசைப்படுது. எந்த நரி? இந்த திராவிட நரி. இந்த திராவிட நரிகள் நாட ஆள ஆசைப்படுது. அப்படி நாட ஆள ஆசைப்படும் போது ஆடுகளை எல்லாம் கூட்டி வச்சு ஓட்டு கேட்குது. எனக்கு நீங்க ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிட்டா நான் உங்களுக்கு எல்லாம் குளிர்காலத்துல போத்திக்கிற ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு போர்வதாரன் இப்ப டோக்கன் தர்ற மாதிரி. சரி, நான் ஆடெல்லாம் ஓட்ட போட்டு நரி எல்லா ஆட்டையும் கூப்பிட்டு தோலை உரிக்க சொல்லுது. ஏன் என் தோலை உரிக்கிற? தோலை உரிச்சா தானே போர்வை செய்ய முடியும், அதில் தானே உனக்கு போர்வை குடிக்க முடியும்னு. ஆடெல்லாம் தெரிச்சு ஓடுது. எப்படின்னா நரி ஆட்டு தோலை உரின்னு உரிக்குது, இவன் ஏறி உட்கார்ந்த அந்த திராவிட நரி நம்மளை வரின்னு உரிப்பான். இது ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ இந்த சலுகை இலவசம், இதற்கு ஏமாந்து நம்முடைய வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது. இப்படி இழந்து கொண்டு போனால் 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. இவர்கள் அறிவித்திருக்க இந்த அறிவிப்பை நிறைவேற்ற இன்னும் 5 லட்சம் கோடி கடன் பெற வேண்டும். திமுக வேட்பாளர்களிடத்திலே, அதிமுக வேட்பாளர்களிடத்திலே என் அன்பு தம்பி தங்கைகள், அறிவு சமூகம் கேட்க வேண்டியது, 10.5 லட்சம் கோடி கடனை பெற்று நீங்கள் நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம் சொல்லுங்கள், உங்களுக்கு ஓட்டு போடுகிறோம். ஒரே ஒரு நலத்திட்டம். சிறந்த கல்வியை கொடுத்தீர்களா? சிறந்த மருத்துவத்தை தந்தீர்களா? தடையற்ற மின்சாரம் தந்தீர்களா? பயணிக்க நல்ல பாதை போக்குவரத்து தந்தீர்களா? குடிக்க தூய நீரை விநியோகம் செய்தீர்களா? படித்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்தீர்களா? என்ன செய்தீர்கள் என்று கேள்வி. எதுவுமே செய்யவில்லை. எந்த நலத்திட்டம் நிறைவேற்றது? பிறகு இதற்கு 10.5 லட்சம் கோடி கடன். இதற்கு பதில் சொல்லிவிட்டால் நீங்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். இல்லை என்றால் வழியே கிடையாது. உங்களுக்காக கத்தி கத்தி செத்து கொண்டிருக்கிற இந்த எளிய பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள்.
இதுவரை அவர்களுக்கு வாக்கு செலுத்தி தோற்று போனீர்கள். முதன்முறையாக உங்களுக்கு நீங்களே விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். மாறுங்கள், மாற்றுங்கள். ஒரு மகத்தான மாறுதலை செய்யலாம். உலகத்தில் மாற்றம் என்பதை, புரட்சி என்பதை உருவாக்கியவன் எவனும் மன்னன் இல்லை, மந்திரி இல்லை, செல்வந்தன் இல்லை. சாதாரண மக்கள், உழைக்கும் மக்கள், நம்மை போல எளிய மக்கள் தான். சேகுவரா சொல்லுகிறான்ல, நாங்கள் சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். அப்படி கனவு கண்டு நிற்கிற பிள்ளைகள் நாம். தயவு செய்து என் அன்பு சொந்தங்களே, அருமை பெற்றோர்களே, வரலாறு நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. காலம் அரிய கடமையை கையெழுத்திருக்கிறது. அதுதான் இந்த தேர்தல். எனவே தயவு செய்து உங்களின் மதிப்புமிக்க வாக்கை இந்த விவசாய சின்னத்திற்கு செலுத்தி எங்களின் ஐயா மனிதநேய மருத்துவரை தகுதி வாய்ந்த இந்த களத்தில், இந்த நிலத்தில் போட்டியிடுகிற தகுதி வாய்ந்த வேட்பாளர் யார் என்று பாருங்கள். எவரிடத்தில் இந்த நிலத்தில் வெற்றி இருந்தால், எவர் சட்டமன்றத்திற்கு போனால் உங்களுடைய உரிமை, உங்களுடைய குரல் உங்களுக்காக ஒலிக்கப்படும் என்பதை பாருங்கள். ஏற்கனவே சென்றவர்கள் என்ன செய்தார்கள் என்று எண்ணி பாருங்கள். அதனால் மாற்றி எழுதுங்கள் தீர்ப்பை. மகத்தான இந்த மன்னார்குடி மண்ணில் இருந்து மாற்றத்திற்கான தீர்ப்பை எழுதுங்கள். ஏப்ரல் 23 நீங்கள் சாப்பிட்டு விட்டுத்தான் வாக்கு செலுத்த போவீர்கள். தட்டிலே சாப்பாடை தந்தவன் யார் என்று பாருங்கள், விவசாயி தான். நன்றி என்ற எண்ணத்தோடு போங்கள், நன்றி என்ற எண்ணத்தோடு போங்கள். முதல் பேட்டியிலே என் சின்னத்தில் விவசாயி இருப்பான், அவனை தொடுங்கள் நன்றி என்று. அவனும் வாழுவான், உங்களையும் வாழ வைப்பான். என் தாய் தந்தையர் தன் பேர பிள்ளைகள் முகத்தை, என் அரும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் முகத்தை, என் தம்பி தங்கைகள் தங்கள் பிள்ளைகளின் முகத்தை பார்த்துவிட்டு வாக்கு செலுத்த செல்லுங்கள். அங்கே எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று எண்ணி பார்த்து வாக்கை செலுத்துங்கள். மதிப்புமிக்க உங்கள் வாக்கு, உங்களை நம்பி நிற்கும் எங்களுக்கு வாக்கை செலுத்துங்கள். 2016 நின்றோம், தோற்றோம். 19 நின்றோம், தோற்றம். 21 நின்றோம், தோற்றம். 24 நின்றோம், தோற்றம். 26 அதே நம்பிக்கையோடு களத்திலே மறுபடியும் என் அன்பு சொந்தங்கள் அறிய வேண்டும். ஒரு விழுக்காடு, விழுக்காடு இருக்கிறவனுக்கு சீட்டும் நோட்டும் பேரம் பேசப்படுகிறதே. 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்குகளை தந்தீர்கள் நீங்கள். அந்த வாக்கை வைத்திருக்கிற உங்கள் மகனுக்கு எவ்வளவு பதவி பேரம், பணப்பேரம் பேசப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏன் பதவியா, மக்களுக்கான உதவியா, பணமா, நீ பிறந்த இனமா என்கிற போது எனக்கு பதவி தேவையில்லை, என் மக்களுக்கான உதவிதான். பணம் தேவையில்லை, என் இனம்தான் என்று தனித்து களத்திலே நிற்கிற உங்கள் மகன், இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த தேர்தலில் வாக்கு செலுத்த வேண்டும். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எப்போதும் வெல்லும். நம்மற்றியதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. மன்னார்குடியில் எங்கள் மனிதநேய மருத்துவர் பாரதி செல்வன் வெல்க, வெல்க, வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான். அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். கத்தி கூட்டத்துக்கு பச்சை மட்ட தூக்கி வாரான். மிச்ச வீதி திராவிடத்தை பிச்சு எறிய காட்டான் வாரான். சாதி மோகம் விட்டு ஒழிய கத்தி செத்து வாரான். பத்தி எரியும் நாட்டுக்குள்ள பச்சை மண்ண மீட்டு வாரான். அவன பேரன் வாரான், போர்க்களமாக்க போறான். அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். ஊத்தி கொடுத்து கெடுத்த ஒன்ன சாத்தி எடுக்க வீரன் வாரான். நேத்து வடியும் ஓனா எல்லாம் பார்த்து நடுங்கி வாயமில்ல. துரோகம் செஞ்ச கழகம் எல்லாம்
காட்ட மாட்டான். ராவண பேரன் வாரான், போர்க்களமாக்க போறான். அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். ராவண பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான். அடங்கானலாய் வாரான், விவசாயி வெல்ல போறான். ராவண பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான். அடங்கானலாய் வாரான், விவசாயி வெல்ல போறான். ராவண பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான். அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். கத்தி கூட்டத்துக்கு பச்சை மட்ட தூக்கி வாரான். மிச்ச வீதி திராவிடத்தை பிச்சு எறிய காட்டான் வாரான். சாதி மோகம் விட்டு ஒளிய கத்தி கத்தி செத்து வாரான். பத்தி எரியும் நாட்டுக்குள்ள பச்சை மண்ண மீட்டு வாரான். ராவண பேரன் வாரான், போர்க்களமாக்க போறான். அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். ஊத்தி கொடுத்து கெடுத்த ஒன்னு